உங்களுக்கு ஹை ஹீல்ஸ் போட பிடிக்கும், ஆனால் பேக் பெயினும் வருதா? என்ன ரீசன்னு பார்க்கலாமா? ஹாய், திஸ் இஸ் ரவீனா, ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் தீபம் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ நீங்கள் ஹீல் போடும்பொழுது உங்கள் பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உங்கள் ஸ்பைன், பேக், மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணும். ஓவர் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் உங்களோட வாக்கிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களோட ஹோல் ப்ரெஷர் எல்லாமே ஃபுட்டில் போகிறதுனால அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக அந்த இடம் ஃபீல் ஆகும். அண்ட் நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸுமே எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்டெப்ஸாக இருக்கும். அந்த இடத்துல வந்து மசில் இம்பேலன்ஸ் நடக்கும். உங்களோட காஃப் மசில் என்ன ஆகும்னா ஷார்ட் ஆகி டைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் அப்டாமினல் மசில், க்ளூட் மசில் எல்லாமே வீக் ஆகிறதுனால என்ன ஆகும்னா உங்களோட கோர் ஸ்டெபிலிட்டி வந்து அங்கே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஹீலை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும். 2 இன்ச் இல்லை அதோட கம்மியாக இருக்க சைஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வைடரான ஹீல்ஸு, வெட்ஜஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து அங்கே சப்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும்பொழுது அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெகுலராக உங்களோட காஃப் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஹீல்ஸ் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஹீல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.